நண்பா, இன்னைக்கு பார்க்க போற கதைதான் டெவில் வார். ஒரு ஊர்ல இருக்கிற பெரிய ஸ்கூல்ல 2 மாணவர்கள் ரொம்ப படிப்பாளிங்களா இருந்தாங்க. அப்போதான் அந்த ஸ்கூலுக்கு குகாயினன் அப்படின்னு ஒரு புது பையன் சேருறான். அடுத்ததா வந்த எக்ஸாம்ல அந்த 2 பேரையும் விட குகாயினன் அதிகமான மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். இதை பார்த்து கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்க எல்லாரும் குகாயினனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா தோத்துப் போன அந்த 2 பேரையும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதனால அவங்களுக்கு பயங்கர அவமானம் ஆயிடுச்சு. குகாயினன் மேல கோபமும் பொறாமையும் வருது. ஒரு நாள் குகாயினன் மாடிப் படிக்கட்டுல இறங்கி வரும்போது யாருக்கும் தெரியாம பின்னாடி இருந்து அவனை தள்ளிவிட்டு கொன்னுடுறாங்க. பரிதாபமா செத்துப் போன குகாயினன் பேயா மாறி அவங்களை பழிவாங்க வர்றான். குகாயினனோட ஆவி அவங்களை ரொம்ப பயமுறுத்தவே அந்த 2 பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையுறாங்க. பேய் தொல்லை தாங்க முடியாம கடைசியில ஒரு மாந்திரிகரை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த மந்திரவாதி யண்டா மண்டா குண்டா அப்படின்னு மந்திரம் சொல்லி பேய அடக்க பாக்குறாரு. ஆனா குகாயினனோட பேய் கோபமா வந்து மந்திரவாதியை ஒரே மிதி மிதிக்குது. இதனால ஆத்திரமடைந்து மந்திரவாதி ஆக்ரோஷமா மந்திரத்தை உச்சரிச்சு குகாயினனோட பேயை ஒரு செம்புக்குள்ள அடிச்சுடுறாரு. அப்புறம் அந்த செம்ப ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி அதுக்கான சாவியையும் அந்த பசங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு. பசங்க 2 பேரும் அந்த பெட்டியை ஸ்கூல் பில்டிங் பக்கத்துல புதைச்சு வைக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அன்னைக்கு ராத்திரியே அந்த பில்டிங்ல கம்ப்யூட்டர் வெடிச்சு தீப்பிடிச்சுடுது. அந்த தீயில மாட்டி அந்த 2 பசங்களும் அங்கேயே செத்துப் போறாங்க. நாங்க கஷ்டப்பட்டுதான் இந்த வீடியோவை போடுறோம். உங்களால் ஒன்று செய்யலாம், அது வேற ஒன்னும் இல்ல, லைக்யூதான். கொஞ்ச வருஷம் கழிச்சு டினிஸ் அப்புறம் போயல் அப்படின்னு 2 பசங்க அதே ஸ்கூல்ல வந்து சேருறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஹாஸ்டல்ல தங்குறாங்க. ஆனா அந்த ஹாஸ்டல்ல கொஞ்ச நாளாவே படிப்பாளி பசங்க மட்டும் மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருக்குறாங்க. யாராவது மாடியில இருந்து விழுந்து செத்துடுறாங்க. இது எதுவுமே தெரியாம டினிஸும் போயிலும் அங்க படிச்சுட்டு வர்றாங்க. டினிஸ் ரொம்ப புத்திசாலி, போயிலும் நல்லா படிப்பான். ஒரு நாள் அங்கே செம மழை பெய்யுது. மறுநாள் கிளாஸ்ல டீச்சர் கேக்குற எல்லா கேள்விக்கும் ஒரு பையன் டக் டக்குன்னு பதில் சொல்றான். அவனும் இதே ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கான். அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்டலே அமைதியா இருக்கு. டினிஸுக்கு தூக்கம் வரல. அப்போ கிளாஸ்ல பதில் சொன்ன அந்த பையன் திடீர்னு எழும்பி மாடிப்படிக்கட்டை நோக்கி போறதை டினிஸ் பாக்குறான். என்னடா இவன் இங்க போறான் அப்படின்னு டினிஸும் பின்னாடியே போறான். அந்த பையன் மாடி விளிம்புல போய் நிக்கிறான். டினிஸ், டேய், கீழே இறங்கி வாடா அப்படின்னு கத்துறதுக்குள்ள அந்த பையன் மாடியில இருந்து கீழே குதிச்சுடுறான். டினிஸ் ஓடிப்போய் பிடிக்கிறதுக்குள்ள அவன் கீழே விழுந்து செத்துடுறான். திடீர்னு ஒரு பயங்கரமான கருப்பு உருவம் வந்து டினிஸை உதைச்சு தள்ளுது. அந்த கருப்பு உருவத்துக்கு பெரிய முகம் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு தீயில கருகி செத்துப் போன அந்த 2 பசங்களோட முகமும் சேர்ந்து உருவான பேய்தான் அது. டினிஸ் பக்கத்துல இருந்து விறகு கட்டையை எடுத்து அந்த பேயை அடிக்குறான். ஆனா அந்த அடி டினிஸுக்கே திரும்பப்படுது. டினிஸ், யார் நீ? எதுக்கு அவனை கொன்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பேய் சிரிச்சுட்டே, நான் தாண்டா இங்க இருக்கிற படிப்பாளிகளை அழிப்பவன். இனிமே இங்க எவன் படிச்சாலும் அவனை முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. டினிஸ் பயந்து போய் உடனே ஸ்கூல் HM புஷ்பராஜா சாருக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றான். சாரும், சரிப்பா, நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டு வர்றாரு. நிறைய பேர் இந்த வீடியோவை பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்ல. தப்பு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுநாள் எக்ஸாம்ல டினிஸும் போயலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் தூங்கும்போது அந்த கருப்பு பேய் உருவம் அவங்க கனவுல வருது. 2 பேரும் ஒரு புது மாய உலகத்துக்குள்ள போறாங்க. அங்க போயல் தன்னை அறியாமலே நடந்து போறான். டினிஸ், டேய் போயல், முன்னாடி போகாதடா. நாம நிஜ உலகத்துல இல்ல, இது கனவு உலகம் அப்படின்னு சொல்றான். போயல், அப்போ இதுல இருந்து எப்படிட்டா தப்பிக்கிறதுன்னு கேக்குறான். டினிஸ், நாம கடைசியா ஹாஸ்டல்ல தானே நின்னோம், அதே மாதிரிதான் இந்த கனவு உலகமும் இருக்கும்னு சொல்லி
தன் ஞாபக சக்தியால படிக்கட்டை கண்டுபிடிச்சு கீழே இறங்குறான். 2 பேரும் நிஜ உலகத்துக்கு வர்றாங்க. ஆனா அங்க வந்த உடனே அந்த கருப்பு பேய் புயலை உதைச்சு தள்ளுது. புயல் பறந்து போய் பக்கத்துல இருக்கிற கருப்பசாமி கோயில்ல விழுறான். பேய் டினுஸை தாக்க வரும்போது புயல் கோயில்ல இருந்த சாமி வாளை எடுத்து அந்த பேயை வெட்டுறான். பேய் 2ஆ வெட்டுப்படுது. ஆனா உடனே திரும்பவும் ஒன்னு சேர்ந்துடுது. 2 பேரும் உயிரை காப்பாத்திக்க ஓடுறாங்க. அப்போ மழை பெய்ததால மண்ணெல்லாம் அரிச்சு போயி அன்னைக்கு புதைச்ச அந்த பழைய மரப்பெட்டி வெளியே தெரியுது. டினுஸ் தடுமாறி அது மேல விழுறான். பேய் அவங்களை நெருங்கும்போது டினுஸ் டக்குனு தன் பாக்கெட்ல இருந்த சாமி போட்டோவை எடுத்து காட்டுறான். சாமி போட்டோவை பார்த்ததும் பேயால அவங்களை நெருங்க முடியல. டினுஸ் சாமி போட்டோவை புயல்கிட்ட கொடுத்து இதை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மரப்பெட்டியை தூக்கிட்டு பழைய பில்டிங் உள்ள ஓடுறான். பில்டிங் வாசல்ல சாமி போட்டோவை வச்சுட்டு உள்ள போய் பெட்டியை திறக்க பாக்குறாங்க. ஆனா பூட்டை திறக்க முடியல. அப்போதான் டினுஸ் கவனிக்கிறான், அந்த பெட்டியோட சாவி வெளியே நிக்கிற பேயோட தலையில மாட்டியிருக்கு. டினுஸ் தைரியமா வெளியே பாய்ஞ்சு பேயோட தலையில இருந்த சாவியை பிடுங்கி புயல்கிட்ட வீசுறான். ஆனா பேய் டினுஸை இறுக்கி பிடிச்சு கீழே தள்ள பாக்குது. புயல் சாவியை போட்டு பூட்டை திறந்துடுறான். பெட்டி திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து குகாயணனின் ஆவி வெளிவந்து டினுஸின் உடம்புக்குள்ள புகுந்துடுது. இப்போ டினுஸ் உடம்புல குகாயணன் இருக்கான். அந்த கருப்பு பேய், டேய் குகாயணன், நீ இப்போ தனி ஆளுடா, எங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு குகாயணன், எவன்டா சொன்னது நான் தனி ஆளுன்னு அப்படின்னு கம்பீரமா சொல்லிட்டு தாரையில காலை மிதிக்குறான். அவ்வளவுதான். அந்த பேய்களால செத்துப்போன மத்த படிப்பாளி பசங்களோட ஆன்மாக்களும் அங்க ஒளியா வருது. எல்லா ஆன்மாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த 2 கெட்ட பேய்களையும் ஒரே அடியா அடிச்சு அழிச்சுடுது. கடைசியில கெட்ட ஆவிகள் எல்லாம் அழிஞ்சு குகாயணனும் டினுஸும் சேர்ந்து புயலையும் அந்த ஸ்கூலையும் காப்பாத்திடுறாங்க. அவ்ளோதான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கோமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.